நானும் என் அக்கா கணவரும் விடிய விடிய பஜனையில் ஈடுபட்ட ஒரு சுவாரஸ்யமான கதை இது. என் பெயர் கல்பனா. எனக்கு வயது 24. நான் ஒரு தனியார் கல்லூரியில் பட்டப்படிப்பு படிக்கிறேன். ஒரு நாள் என் அக்கா வீட்டிற்கு சென்றிருந்தேன். என்னை புன்னகையுடன், "வா கல்பனா, எப்படி இருக்க?" என கேட்டார் என் மாமா. நானும் நல்லா இருக்க மாமா என்றேன். என் மாமாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவர் பெயர் விக்கி. மிகவும் நல்லவர், அமைதியாக இருப்பார், என் அக்காவை நல்லா பார்த்துப்பார். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் தெரியாத அப்பாவை போல் இருப்பார். நானும் என் அக்கா சிவகாமியும் பேசிக்கொண்டே இரவும் ஆனது. நான், என் அக்கா சிவகாமி, என் மாமா 3 பேரும் சாப்பிட்டு முடித்தோம். இரவு தூங்கச் சென்றோம். கோடைக்காலம் என்பதால் ஏசி இல்லாமல் தூங்க முடியாது. என் அக்கா வீட்டில் ஒரு அறையில் மட்டும்தான் ஏசி இருக்கும். அந்த அறையில் 3 பேரும் உறங்கினோம். நான் உறங்கிக் கொண்டிருக்க கண் விழித்தேன். ஏந்து பார்த்தால் என் அக்கா மாமா காணவில்லை. நானோ என் அக்கா மாமா எங்கே என ரூமை விட்டு வெளியே வந்து பார்த்தேன். ஹாலிலும் இருவரும் இல்லை. பக்கத்து ரூமிலிருந்து ஒருவித சத்தம் வர ரூம் கதவை லேசாக திறந்தேன். என் மாமாவும் அக்காவும் பஜனையில் இருப்பதை பார்த்துவிட்டேன். என் அக்கா சிவகாமி கண்களை மூடிக்கொண்டு என் மாமா பஜனையை ரசித்து கொண்டு இருந்தாள். நான் பார்ப்பதை என் மாமா பார்த்துவிட்டார். ஆனால் என் மாமா என் அக்காவுடன் பஜனை பாடுவதை நிறுத்தாமல் என்னை கண்டும் காணாதது போல் அவர் பஜனையில் இருந்தார். நானும் என் மாமா பார்த்து விட்டதால் அங்கிருந்து நான் படுத்திருந்த அறைக்கு வந்துவிட்டேன். எனக்கோ அன்று இரவு தூக்கமே வரவில்லை. சிறிது நேரம் கழித்து என் அக்கா ஒன்றும் நடக்காதது போல் வந்து படுத்து கொண்டாள். எனக்கோ கண்ணை மூடினாலே அந்த காட்சிதான் வந்து போகுது. என் மேனி சிலிர்க்க ஆரம்பித்தது. என் மாமாவுடன் எனக்கு பூஜையில் இருக்க வேண்டுமென்ற ஆசையும் வந்தது. என் அக்கா உறங்க என் மாமா நாங்கள் இருக்கும் ரூமுக்கு வந்தார். மறுநாள் காலையும் ஆனது. அன்று இரவு முழுக்க நான் தூங்கவே இல்லை. என் மாமாவை பார்க்கும் போதெல்லாம் அவர் என் அக்காவுடன் பஜனை பாடியது தான் ஞாபகமாக இருந்தது. நானோ அடுத்த நாள் காலையில் குளித்துவிட்டு ஹாலில் உட்கார்ந்திருந்தேன். என் அக்கா சமையல் அறையில் சமையல் செய்து கொண்டு இருக்க மாமா வந்தார். "கல்பனா, உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கணும்" என்றார். நானும், "என்ன, சொல்லுங்க" என்றேன். "நீ நேற்று இரவு என் பக்கத்து அறைக்கு வந்தாயா?" என கேட்டார். "ஆமாம், வந்தேன்." "சாரி கல்பனா, நீ தூங்கிவிட்டாய் என நானும் உன் அக்காவும் பக்கத்து ரூமுக்கு சென்று விட்டோம்" என்றார். "உன் அக்காவிற்கு நீ பார்த்தது தெரியாது. நீ தயவு செய்து கேட்காதே கல்பனா" என சொன்னார். மாமாவோ அதை பற்றி பேச பேச எனக்கு பஜனை பாடியாக வேண்டும் என்று தோன்ற ஆரம்பித்தது. "சரி, நான் சொல்ல மாட்டேன்" என்றேன். என் மாமாவுடன் இன்று இரவு என் அக்காவிற்கு பதிலாக நான் பஜனையில் ஈடுபட வேண்டும் என்று எனக்குள் எண்ணம் வர ஆரம்பித்தது. ஒரு வழியாக இரவு வந்தது. என் அக்கா, மாமா, நான் 3 பேரும் ஒன்றாக படுத்து உறங்கினோம். நான் என் மாமா அருகில் படுத்து கொண்டேன். என் அக்கா நன்றாக உறங்கினாள். நான் என் மாமா அருகில் உறங்கியதால் என் மாமாவிற்கு என் முழு அழகை காட்டினேன். என் மாமாவோ என் அழகை பார்த்து பிரமித்தார். என்னை ரூமுக்கு வெளியில் கூப்பிட்டார். "நீ என்ன செய்கிற கல்பனா? ஏன் இதுபோல நடந்து கொள்கிறாய்?" என கேட்டார். "மாமா, நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பவில்லை. பஜனையில் ஈடுபட வேண்டும் என்று என் ஆசையை சொல்லி என் முழு அழகை என் மாமாவிற்கு காட்டினேன்." என் மாமாவோ, "வாடி உள்ள" என என் மாமா என்னை தூக்கி கொண்டு போய் நல்லா பஜனை நடத்தினார். அவர் நடத்திய பஜனையில் நான் கத்தி கூப்பாடு போட்டேன். எனக்கு அவர் பஜனை நடத்தியது ரொம்ப பிடித்திருந்தது. என் மாமா ஒரு வழியாக பஜனையை முடித்தார். "மாமா, நீங்கள் ரொம்ப நல்லா பஜனை பாடினீங்க. என்னையும் நல்லா பாட வச்சிங்க. என்னால் இந்த இரவை ஒரு நாளும் மறக்க முடியாது. இனிமேல் நான் உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வருவேன். நீங்கள் என் அழகை ரசித்து கொண்டே என்னை பஜனை பாட வையுங்கள். இல்லை என்றால் என் அக்காவிடம் நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன்" என சொல்ல, என் மாமாவோ, "சரி கல்பனா, நீ இங்கே வா.
உனக்கு பல விதத்தில் பஜனை பாட சொல்லித்தரேன் என்றார். இருவரும் ஒன்றாக என் அக்கா ரூமுக்கு சென்று உறங்கினோம்.